அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோடு பெருந்துறை அருகே பாலம் கட்ட தூண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் திரண்டிருக்கின்றனர். அது பற்றிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்தி. சக்தி, வணக்கம். உறவினர்கள் அனைவரும் காவல் நிலையம் முன்பே திரண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுதா? முழு விவரம். கண்டிப்பாக அகிலா, ஈரோட்டில் விபத்தில் உயிரிழந்த யோகநாதன் இளைஞர் உறவினர் புகார் அளிப்பதற்காக பெருந்துறை காவல் நிலையம் முன்பு குவிந்திருப்பதால் அங்கு பரபரப்பு ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய கான்ட்ராக்டர் பிரகாஷ் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குளி தாலுகாவுக்கு உட்பட்ட ஓடைக்காடு குன்னம் பகுதியை சேர்ந்தவர் ஓட்டுநர் யோகநாதன். இவருக்கு சுகந்தி என்ற மனைவியும் சுதர்சன என்ற மகனும் உள்ளார். இந்த நிலையில் நேற்று பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் யோகநாதனின் உடன் பிறந்த தம்பிக்கு குழந்தை பிறந்திருப்பதாக அதற்கு பார்ப்பதற்காக அங்க வந்துள்ளார். பின்பு இரவு கிளிப்பாளையம் பகுதியில் உள்ள மாமனார் வீட்டிற்கு செல்லும் பொழுது நெட்டத்தம்பாளையம் பகுதி வழியாக சென்றுள்ளார். அப்போது சாலையில் எவ்வித தடுப்புகளும் இல்லாமல் சிறு பாலம் அமைக்க தோண்டப்பட்ட குழியில் இளைஞர் யோகநாதன் தவறி விழுந்து தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது குறித்து அவ்வழியாக சென்ற ஊர் பொதுமக்கள் மற்றும் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த கட்டுமான பணிகளை நடைபெறும் இடத்தில் எந்த ஒரு எச்சரிக்கை பலகையும் பேரிகார்டு வைக்காமல் இருப்பது இந்த விபத்துக்கு காரணம் என கூறி யோகநாதன் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து பெருந்துறை காவல் நிலையம் முன்பு புகார் கொடுப்பதற்காக திரண்டிருக்கின்றனர். புகார் கொடுப்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய அந்த யோகநாதனின் உறவினர் மற்றும் அவர் தம்பியிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பேச்சுவார்த்தைக்கு பின்பு புகார் கொடுப்பதாகவும் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய கான்ட்ராக்டர் பிரகாஷ் தலைமறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட யோகநாதனின் குடும்பத்தினர் பெருந்துறை காவல் நிலையம் முன்பு புகார் கொடுப்பதற்காக திரண்டிருக்கும் சம்பவமானது அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.